ஹாய். நம்மள எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்லையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் டாக்ஸிக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவங்க நல்லா தான் பேசுவாங்க, ஜாலியாக இருக்கும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த செல்ஃபிஷ்னஸை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த செல்ஃபிஷ்னஸால் நம்ம பாதிக்கப்படுறோன்னு தெரிஞ்சால் கூட அவங்க அதை மாற்றிக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு வாட்டியும் நம்ம ஏதாவது அவங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது கூட ஏதாவது ஒரு புது காரணம் சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம அவங்கள எதுவுமே திருப்பி கேட்காத மாதிரி சம்டைம்ஸ் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுவாங்க, இல்லை வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அழுகிற மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அழுகிறவங்கக்கிட்ட மீண்டும் போய் சண்டை போட மாட்டோம்ல, சரி வீட்டுன்னு நம்மளே சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு எனக்கு 2-3 பேர் இருந்தாங்க. இப்போது காலேஜில் வந்து ஒரு பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. நானும் அவ்வளோ தான் வந்து வீட்டிலேருந்து காலேஜுக்கு பஸ்ஸில் போவோம். ஸோ வீட்டு பக்கத்தில் தான், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த மாதிரி நாங்கள் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு காலேஜ் வாசல் வரைக்கும் நல்லா பேசிட்டு போனோம். உள்ளே போகும்போது அந்த பொண்ணு என்கிட்ட பேசலை. என்னாச்சு, ஏன் பேசலை நான் கேட்டேன். அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லலை. எனக்கு நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா, ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் நம்மளும் உள்ளே போயிடுச்சு. அன்றைக்கி எங்களுக்கு எக்ஸாம் வேறு, அதனால் எல்லோரும் எக்ஸாம் எழுத போய்ட்டோம். நான் எக்ஸாம் ஹால்லையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு திடீர்னு ஏன் பேசலை, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அந்த மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோன்னே எப்பவும் போல் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிச்சு. என்னாச்சு, நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட பேசலை அப்படி சொன்னோன்னே, இல்லை நான் எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் பண்ணணும்னு கூட பேசினா நீ பேசிகிட்டே இருப்பேன், டைம் வேஸ்ட் ஆகிடும், அதனால் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், நான் படிக்கணும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னால் கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு கூட எதுக்கு அப்படி பண்ணணும், அப்போ நம்மளோட ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவங்க எப்படி நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படி சொல்லி நான் அப்போவே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட அடுத்தவங்களோட எந்த ஃபீலிங்ஸுமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட புரிஞ்சிக்காமல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறத விட இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.